வெல்கம் டு கியூட் மாம்ஸ் ரெசிபி. அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பியூரான ரோஸ் வாட்டர் வீட்டிலே எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கடைகளில் கெமிக்கல் கலந்த ரோஸ் வாட்டர் தான் நமக்கு கிடைக்கும். அது இல்லாமல் நம்ம வீட்டில் சுத்தமான ரோஸ் வாட்டர் எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோக்கு லைக் போடுங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோ நிறைய அளவில் ப்ரமோட் ஆகும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரோஸ் எசன்ஸ் செய்யறதுக்கு இந்த மாதிரி பன்னீர் ரோஜா எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் டார்க்கும் லைட்டாக ஒயிட் கலரும் கலந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ரோஸ் தான் நல்ல வாசனையாக இருக்கும். அதனால் இதை எடுத்திருக்கேன். இதில் நிறைய கெமிக்கல் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதனால் இந்த மாதிரி இதழ்களை மட்டும் பிச்சு போட்டுட்டு ஒரு 4-5 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது போல் ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டவ் மேலே இதை வச்சுட்டு இந்த ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் சுற்றிலேயே நம்ம வச்சிடலாம். நடுவில் கொஞ்சம் கேப் வச்சுருங்க. நடுவில் இந்த மாதிரி ஒரு வெயிட்டான கண்ணாடி பவுல் வச்சுருக்கேன். சில்வர் பாத்திரம் வச்சிங்க அப்படின்னா அது லேசாக இருந்துச்சுன்னா தண்ணி ஊற்றும் போது ஆடிட்டே இருக்கும். அதுக்காக தான் நான் இது மாதிரி கண்ணாடி பவுல் எடுத்திருக்கேன். இதில் 1.5 லிட்டர் அதில் சுத்தமான தண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஃபில்டர் தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். 1.5 லிட்டர் தண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி குமிழ் உள்ள மூடியை அப்படியே திருப்பி போட்டு அந்த கண்ணாடி பவுலில் ஆடாத அளவுக்கு அப்படியே லாக் பண்ணிவிடுங்க. அதை அப்படியே ஆடாமல் அதுவாகவே லாக் ஆகிடும். அதனால தான் இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஓட்டை ஒன்று இருக்குது பாருங்கள். இதில் கொஞ்சமாக ஒரு மாவு வச்சு நம்ம அடைச்சிடலாம். மைதா மாவு கோதுமை மாவு எது இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா இது வழியாக அந்த வாசனை எல்லாமே வெளியில் போயிடும் கொதிக்கும் போது. அதுக்காக தான். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மூடியில் கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் வச்சுக்கலாம். அப்போ நமக்கு எசன்ஸ் நிறைய கிடைக்கும். இந்த நீராவி பட்டு எசன்ஸ் அதிக அளவில் கிடைக்கும். அதுக்காக தான் வச்சிட்ருக்கேன். நீங்கள் மூடி செலக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி நடுவில் குழியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது ஃப்ளாட்டாக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த எசன்ஸ் சீக்கிரமாக போய் அந்த பவுலில் விழாது. இந்த எசன்ஸ் எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, இந்த ரோஜா இதழ்லேருந்து வர ஆவி இந்த மூடியில் பட்டு அந்த மூடியிலேருந்து போய் அந்த நீராவி அந்த பவுலில் ஊற்றுது பாருங்கள். அதுதான் நமக்கு பியூர் எசன்ஸ். இதுதான் ஒரிஜினல் எசன்ஸ், ரோஸ் எசன்ஸ். அதுக்காக தான் இந்த மாதிரி நடுவில் கொஞ்சம் குழியாக இருக்கிற மூடியாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக போய் அந்த நீராவி எல்லாமே அந்த பவுலில் போய் நமக்கு கலெக்ட் ஆகிடும். இப்போ ஐஸ் க்யூபு லைட்டாக உருக ஆரம்பிக்குது. கலரும் லைட்டாக மாறி வருது பாருங்கள். இந்த ரோஸ் கொஞ்சம் கலர் நல்லா மாறி வரணும். இந்த அளவுக்கு மாறி வரணும். இப்போ நமக்கு எல்லாமே கலெக்ட் ஆகிடுச்சு. இதை அப்படி நம்ம வச்சிடலாம், உடனே எடுக்க வேண்டாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு எசன்ஸ் எடுத்து பார்க்கலாம். உடனே மூடி எடுத்திங்கன்னா இருக்கிற எசன்ஸ் பூரா அந்த மூடியிலே தங்கிடும். அதுக்காக தான் கொஞ்சம் லேட்டாக எடுக்கணும். இப்போ பாருங்கள், நமக்கு எவ்வளவு எசன்ஸ், ஒரிஜினலான ரோஸ் எசன்ஸ் கிடச்சிருக்கு பாருங்கள். ரோஸ் வாட்டராகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டிலே நம்ம எவ்வளோ ஈஸியாக இதை ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். நம்ம வீட்டில் ரெடி பண்ண இந்த ரோஸ் வாட்டர் எவ்வளோ சூப்பராக நல்லா தெளிவாக இருக்குது பாருங்கள். கடைகளில் கிடைக்கக்கூடிய ரோஸ் வாட்டரில் எவ்வளோ கெமிக்கல் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. இப்போ நமக்கு பியூரான ரோஸ் வாட்டர் கிடச்சிருச்சு. இந்த ரோஸ் கொதிக்க வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதையும் வடிகட்டி நம்ம வச்சிட்டோம், ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா முகம் கழுவுறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் முகம் கழுவும்போது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.